ஃபேக்ட் நம்பர் 7. காயின்ஸ் வந்து எங்கே மின் பண்ணுறாங்க, காயின்ஸ் நோட்ஸ் எல்லாமே எங்கே மின் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது மும்பை, டெல்லி, ஹைதராபாத் அண்ட் கொல்கத்தா இங்கே இது 4 தான் வந்து மின்டிங் அத்தாரிட்டிஸ். அதாவது மணி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் தான் மின்ட்டுன்னு சொல்லுவோம், மின்டிங் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த மின் பண்ணுற ப்ராசஸ் நடக்குது. இதில் ஃபேக்ட் என்னன்னா, நம்மளால ஒரு காமன் மேனால கூட அந்த காயின் எங்கே பிரிண்ட் பண்ணி ஐ மீன் எங்கே மின்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா, எல்லா காயின்லையும் 2 rupees 3 rupees 5 rupees எல்லா காயின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, கரன்சி அந்த காயினோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து வேல்யூ கீழே இயர் இருக்கும். எந்த வருஷம் அதை மின் பண்ணாங்கன்ற இயர் இருக்கும். அந்த இயர் கீழேயே பார்த்தீங்கன்னா அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நான் சொன்ன 4 மின்டிங் அத்தாரிட்டிஸ்லையுமே ஒவ்வொரு சிம்பிள் வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மும்பைக்கு வந்து டைமண்டும், டெல்லிக்கு டாட்டும், அண்டு கொல்கத்தாக்கு சிம்பிளே நோ மார்க்கே, எந்த மார்க்குமே இருக்காது, ஹைதராபாத்துக்கு ஸ்டார். நான் சொன்ன இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயருக்கு கீழே சிம்பிளைஸ் பண்ணியிருக்கும். அதாவது இப்போ அந்த இயருக்கு கீழே டைமண்ட் சிம்பிள் இருந்ததுன்னா அந்த காயின் மும்பையில் மின்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிள் அந்த இயருக்கு கீழே எந்த மார்க்குமே இல்லைனா அந்த காயின் கொல்கத்தாவில் மின்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஒரு தனி மனுஷனாலுக்கோ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கூட இதை ஐடென்டிஃபை பண்ணணும், இது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயம் வந்து காயின்ஸில் இருக்குது.